ஐசு, ஏன் இப்ப நீ அழுதுக்கு இருக்க? இங்க இரு. நீ நீ எம்பிட்டு தைரியமா பேசுன? தைரியமான புள்ளதானே நீ? ஏன் அழுகுற? இங்கரா, அழக்கூடாது. எதுக்கு அழுகுறீங்க? அழக்கூடாதுடா. தைரியமான புள்ளையா இல்லையா நீனு? சாரிடா கண்ணு, அம்மாலும் எதுவுமே செய்ய முடியாம போயிருச்சு. நீ பார்த்து இல்லை எவ்வளவு பிரச்சனைன்னு. பர்த்டேக்கெல்லாம் அழுகக்கூடாதுப்பா. இப்படி பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கல. அடுத்த வருஷம் நல்லா பெருசா செஞ்சுக்கிடுவேன், சரியா தங்கம்? பொம்பளை புள்ளைய பத்து வச்சிருக்கேன். எனக்கு கடைசி வரைக்கும் பாத்துக்கிறோன்னு நான் தைரியமா இருக்கேன். நீ அழுத அம்மாவுக்கு கஷ்டமா இருக்காதா? நான் தான் இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டேன். உன்னையும் கொண்டு வந்து கூட தள்ளிட்டு பாத்துக்கிற முடியாது. அடுத்த வருஷம் நல்லா கொண்டாடிக்கிறோம், சரி? அப்பாட்ட சொல்லுவோம், அப்புறமா அம்மாச்சிட்ட சொல்லுவோம். என் புள்ள அழுகுது. ஐயோ, அடுத்த வருஷம் 2 ட்ரெஸ் எடுத்துருவாங்க. அழுக கூடாது. சித்தி, ஐஷு எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட எழுந்து வா. வா வா சொல்றேன், வா சீக்கிரம் வா. என்னடி? வாங்க சித்தி, என் கூட வாங்க, சீக்கிரம் வா. வா. எங்க கூட்டு போற? வா சொல்றேன், வா. வாங்க சித்தி. ஹாய் ஹேமா. ஹாய். ஹாய் சாரு. ஹாய். நீங்க எப்படிங்க? உன் பர்த்டேக்காக தான் வந்திருக்காங்க. கேக் கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே சித்தி. தர்ஷினி வா. ஐஷு வாங்க. Happy birthday Aishu. Thank you. Aishu, happy birthday. Thank you Siti. Happy birthday. Happy birthday. Happy birthday. Happy birthday. Thank you. ஐஷு, கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். சீக்கிரம் கட் பண்ணுங்க. நான் கேக் சாப்பிடணும். அப்படியே என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கு. காரியத்துல கண்ணா இருக்கா. சீக்கிரம் வெட்டி எல்லாரும் கேக் சாப்பிடணும். சரி இருங்க இருங்க, இந்த கேண்டில் ஏத்திடுவோம். அம்மா, அப்பாவுக்கு கொடு. அப்பா. ஏய் 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 ஏய், என்னதான் நொட்டு நொட்டு தட்டிட்டு இருக்கீங்க? நடிச்சாமத்துல மனசுல தூங்க விடாம. என்னம்மா செய்யறிய? இருங்க, இந்த வாரேன். ஏ ஐசே, யாருமா அந்த பிள்ளையெல்லாம்? ஏய், உன்னை தான் கேட்குறேன், யார் இந்த பிள்ளைய? இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பெரியப்பா. ஃப்ரெண்டுகளா?
இந்நேரத்தில் அடுத்த வீட்டில் என்ன வேலை ஃப்ரெண்டுகளுக்கு? பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்தோம் அங்கிள். பர்த்டேவா? ஆ, உங்கள் அப்பா தானே எங்கம்மா? அவங்களாம் எங்களை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ட்ராப் பண்ணி போனாங்களா? விளங்கிரும், நல்லா அப்பா தான். நடுச்சாமத்தில் பிள்ளைகளை வந்து அடுத்த வீட்டில் விட்டு போகிறது ஒரு அப்பா செய்கிற வேலையா? ஆ, பெரியப்பா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள எதுவும் பேசாதீங்க. அவங்க எனக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் வெளில போயிடுறோம். சொல்லுங்க. ஜனனி சித்தி கூட எல்லாம் செஞ்சாங்க. அவளையும் அனுப்பி விடுங்க. இருங்க போட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் போட்டோ எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. ஒரு நிமிஷம் போட்டோ. சரி எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. இங்க வா, இங்க வா, நான் சொல்றேன். இங்க வா, கேளு சொல்றது. சொல்லுவாருமா? இரு, இது கொண்டு போய் நீ பெரியப்பாட்ட குடுத்துட்டு வந்துரு. எதுவும் பேச வேண்டாயா, சும்மா கொடுத்துட்டு. என்னக்கா அப்பதாக்கா ஊர்ல இல்லையே, மறந்துட்டீங்களா? மூத்தவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க தெரியுது அவருக்கு தான் அனுப்புறீங்கன்னு. எதுக்கு இப்ப? எதுக்கு பிரச்சனை? நல்ல நாள் அதுமா அவர் வாயில விழுந்து எழுந்துக்கணுமா? இவ தேவையில்ல. ஏதாவது சொல்லி காட்டுவாரு. சொல்லி காமிச்சுக்கிட்டோம். இல்லனா சொல்லி காட்ட மாட்டாரா அவரு? இல்லக்கா, ரேணுகாக்கா சொல்றது சரிதான். ஐஸ்வர்யா, நீ போய் கொடுத்துட்டு வா. இல்ல ஜனனி, இப்பவே பார்த்தல தங்கு திங்குன்னு குதிச்சாரு. உள்ள தனியா போய் மாட்டிக்கிச்சு. பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசுவாரு. வேண்டாம். ஆமா, நீ ஐஸ் வேற அவர்கிட்ட கோவமா பேசின மாதிரி இருந்துச்சு. இவ பாட்டுக்கு போக அவர் ஏதாவது கேட்க போறாரு. எப்போ சான்ஸ் கிடைக்கும் என்ன சொல்லலான்ட்டு இருப்பாரு. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகட்டுமே, அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். இல்ல சக்தி, அவர் என்ன சொல்லுவாரு, எப்படி நடந்துக்குவாருன்னு யோசிக்கிறத விட நாம சரியா நடந்துக்கிட்டாலே போதும். ஐஷு, போ. நடந்தது எதையோ மனசுல வச்சுக்காம நீ போய் நிதானமா சந்தோஷமா கேக் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா. ஆமாப்பா, கொடுத்து விட்டுரு. நீ வந்ததுக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிடலாம். கொடுத்துருவோம் சக்தி. அவர் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு அப்படியே வந்துரு. செஞ்சுக்கிட்டு. எதுவும் பேசாத, பேசினாலும் திரும்பி பார்க்காத. சரி வாங்க. வா, போயிருவோம். பெரியப்பா, உள்ள வரலாமா? கேக் எடுத்துக்கோங்க பெரியப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா. இந்த நல்லா இரு. தேங்க்ஸ் பெரியப்பா. உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் உங்க மேல எனக்கு எப்போதுமே மரியாதை இருக்கு பெரியப்பா.
பாய். 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 சரி வாங்க உள்ள போலாம். என்னக்கா இப்பயும் அழுதுகிட்டு இருக்கீங்க? அனுப்பிட்டியாடா? போயிட்டாளா? போயிட்டாங்கம்மா. சரி இங்கிட்டு வாயேன். இங்க உட்காரு உட்காரு. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. ஒரு புள்ளைய பெத்து எடுத்தாதான் அம்மா ஆகணும்னு இல்லை. ஒரு பிள்ளைக்கு எது வேணும், அதுக்கு எது சந்தோஷம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறவங்க கூட அம்மா ஸ்தானம் தான். என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்னால செய்ய முடியலையே. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அம்மா மாதிரி எல்லாம் செஞ்சுட்ட தெரியுமா? அக்கா என் புள்ள முகத்துல சிரிப்பை கொண்டு வந்து என் வயித்துல பாலை வாத்துப்பட்ட என்ன பெத்தாய். அவனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தாகும். அக்கா அழாதீங்கக்கா. என்னக்கா இது? எதுக்கு அழறீங்க? அழகல. நம்ம குழந்தைங்களுக்கு எதை விதைக்கிறோமோ அதுதான் அவங்க மனசுல மரமா வளர்ந்து நிக்கும். அதுதான் அவங்க கேரக்டராவே மாறும். ஐஸ்வர்யா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அன்பான பொண்ணுக்கா. அவ மனசுல ஒரு பாசிட்டிவிட்டியை விதைக்கதான் இந்த பர்த்டே பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண. மத்தபடி வேற யாரையும் எதிர்த்து நின்னு என்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டணுங்கிறதுக்காக இல்ல. தேங்க்ஸ் ஜனனி. தேங்க்யூ சித்தி. யூ வெல்கம். ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. தேங்க்ஸ் சித்தி. ஆள பாரு. தேங்க்ஸ் சித்தி. தேங்க்ஸ் ஜனனி. நீ சக்திக்கு பெட்டராஃபா இருக்கணும் தான் இந்த வீட்டுக்கு வந்த. இப்போ எங்க எல்லார் வாழ்க்கையிலையும் நீ பெஸ்ட் பார்ட் ஆயிட்ட ஜனனி. இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் உங்ககிட்ட இருந்து வந்ததுதான். ஆதிர 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 அழாத. அருணுக்கு என்ன பிடிக்கல. போச்சு, அவன் என்ன விட்டு போயிட்டான். இனிமே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். என் லைஃப் அவ்வளவுதான். ஆதிர ஆதிர பசங்க எல்லாம் உள்ள அனுப்புங்கக்கா. பிள்ளையெல்லாம் உள்ள போங்க. போங்க பேசுங்க, தூங்க, ஏதாவது பண்ணுங்க. இந்த அவளை அழைச்சிக்கு போ. போடி தூங்குங்க. இங்க பாரு ஆதிர, நீ என்னென்னவோ நினைச்சுக்கிற. எனக்கு தெரிஞ்சு நீ ஓவர் திங்க் பண்ற. இல்ல அண்ணி, அவனும் உங்க அண்ணியும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் அவனுக்கு கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவன் என் காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. எனக்கே தெரியுது அவனுக்கு என்கிட்ட சுத்தமா பேசவே பிடிக்கல. அண்ணன் பண்ணதுல அவங்க எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அருண் கூட கோவப்பட்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். எனக்கே தெரியுது இட்ஸ் ஆல் ஓவர். என் லைஃபே போச்சு. ஆதிர ஆதிர இனி அவன் வரமாட்டான்.
ஆதிர ஆதிர இங்க பாரு, உண்மையான லவ்ங்கிறது என்ன தெரியுமா? சும்மா அவர்ஸ் டுகெதர் போன்ல பேசுறது, எப்பவுமே ஒன்னா ஒட்டிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இல்ல. ஒன்னா இல்லனா கூட ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு திங்க் பண்றதுக்கு இடம் கொடுத்து அவங்க நம்மளையும் நாம அவங்களையும் இன்னும் அதிகமா புரிஞ்சுக்க டைம் கொடுக்கறது தான் நிஜமான லவ். Let us give him some time. அவனும் என்ன அடுத்து செய்யலான்னு யோசிக்கட்டும், நாமளும் என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். மனசுல நம்பிக்கையையும் உறுதியையும் விட்டுறாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தாரு, அவதான் இவ்வளவு சொல்றாள். அருள் உனக்கு தான் நம்பு. கடவுளும் காலமும் உன்னை அருணோட கண்டிப்பா சேர்த்து வைக்கும். ஆமா அதிர, ஐஷு இன்னும் பர்த்டே ட்ரெஸ் போடலையா? அது புது ட்ரெஸ் இப்ப போட்டு அழுக்காயிடும்ல, கோயிலுக்கு போகும்போது போட்டுக்கிறேன். பா 500 ரூபாவா, எம்புட்டு பெரிய காசு. புள்ள போய் காலில் விழுந்தோடனே அப்படியே அள்ளி கொடுத்துருக்காரு கர்ண வள்ளல். அவர் என்னதாக்கா நினைச்சிட்டு இருக்காரு? நான் கேக்குறேன், இந்த காலத்துல அந்த ஒத்த நோட்டை வச்சுட்டு இந்த பிள்ளை என்ன வாங்கும்? நீ வேற, அவ கல்யாணத்துக்கு வந்து நின்னு சொல்லி காட்டுவாரு. அட நாளைக்கே சொல்லி காட்டுவாரு. நான் 500 ரூபா குறைச்சல்னு சொல்லல, ஆனா இவர் வசதிக்கு 500 ரூபா ஒரு காசா? அதுவும் வீட்டுல பிறந்து வளர்ந்த பிள்ளைக்கு 500 ரூபா கொடுக்கறாரே, அது என்ன பண்ணும்? உங்க லெவலுக்கு அது போதும்னு காட்டியிருக்காரு. நல்ல வேளை எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தாரே, அதுவே பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம. ஏன் ஐசு, நேத்து கேக்கு கொண்டு போய் கொடுத்தியே, சாப்பிட்டாரா? தெரியல சித்தி, கொண்டு போய் பக்கத்துல வச்சுட்டான், சாப்பிட்டாரான்னு தெரியல. ஏங்கா காலையில காப்பி கொடுக்க போனீங்களே, அப்ப கேக் இருந்துச்சா? இல்ல நந்தினி, நான் கவனிக்கல. நான் போய் காஃபி வச்சுட்டு வந்துட்டேன். டேபிள் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. அப்ப சாப்பிட்டுருப்பாரு. ஒருவேளை கோவத்துல தூக்கி எரிஞ்சிருப்பாரோ? சே, நாம இதை போட்டு குழப்பிக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறோம், விடுங்க. அதெல்லாம் நாங்க எப்பயோ விட்டோம் சித்தி. அப்ப நான் மட்டும் தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொழுப்பு தாண்டி உனக்கு. ஏமா இன்னைக்கு அக்காக்கு பர்த்டே தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? ஸ்பெஷலா ஏதாவது டிஃபன் செய்யலாம்ல? இன்னைக்கு பொங்கல் சாம்பார். ஏய், கேசரி செஞ்சிருக்கேன்டி. என்ன சித்தி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? ஏன்டி? கேசரிலாம் ஒரு ஸ்வீட்டா சித்தி? ஆமா அம்மா, எனக்கு இந்த பாஸ்தா, பீஸா, பர்கர் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அதானே ட்ரீட். ஆமா ஆமா, அம்புட்டியும் ஒரே நாள்ல சாப்பிட்டு உடம்பு சுகம் இல்லாம போறதுக்கா? அதுக்கு பேரே ஜங்குன்னு வச்சிருக்காங்க. அதை ஏண்டி மாங்குன்னு திங்கணும்னு நினைக்கிறிய? அப்படி என்னடி ஆசை உங்களுக்கு அது மேல? ஓ, அப்ப அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டீங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். அதுவும் நாங்கெல்லாம் பெரியவங்க ஆயிட்டோம், எங்களுக்குலாம் ஒத்துக்கிடும், உங்களுக்கு ஒத்துக்காது. நீங்க என்ன டெய்லியா வாங்கி தரீங்க? சரி, மதியம் செஞ்சு தரேன். ஏ ஈஸ்வரி, மூக்குல வேர்த்த மாதிரி என்னங்க? குடிக்க தண்ணி உண்டா? உங்க கையால தான் குடிப்பாராம், போங்கக்கா. இவருக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் தண்ணி காட்டணும். சரிதான். அப்பாடி, இன்னைக்கு நம்மள கூப்பிடல, அக்கா தான் மாட்டிக்கிட்டாங்க. நினைச்சுக்க, இந்த இப்ப அழைப்பாரு பாரு, சாப்பாடு இருக்குல்ல. சீக்கிரம். வர வர சமையல் கட்டுக்குள்ள மீட்டிங் சவுண்ட் கூட்டிகிட்டே போகுது.
சின்ன பிள்ளைகளையும் கூட சேர்த்துக்கிட்டே போல. உன்னை தான் கேட்குறேன், நல்லா பேசுவே இல்லை, ஒன்றும் தெரியாத மாதிரி உம்முன்னு நிற்கிற.